வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வளர்ச்சியை சிலர் தடுக்க முயற்சிருக்கலாம். ஆனால் அவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள் என்று உங்களுக்கு எதுவுமே தெரிந்திருக்காது. தனுசு ராசி அன்பர்களே, வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்துடன் நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சியிலும் உங்களுடன் பயணிப்பவர்கள் எல்லாரும் உங்களுடைய வெற்றியை விரும்புவார்கள் என்று தான் நீங்கள் நினைத்திருப்பீர்கள். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கொடுத்திருக்கும் என்று ஆரம்பத்தில் கூட நீங்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆனால் சில நேரங்களில் நம்முடைய வளர்ச்சியை வெளியிலிருந்து வரக்கூடிய எதிரிகள் தடுக்க மாட்டார்கள். நம்மை சுற்றி இருப்பவர்களின் எண்ணங்களும் வார்த்தைகளும் கூட நம்முடைய வேகத்தை குறைக்க முயற்சிக்கும் என்பதை இந்த ஒரு நாளில் நீங்கள் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த ஒரு செயலை நீங்கள் செய்தாலும் அதை அனைவரிடமும் கூறுகின்ற ஒரு பழக்கத்தை இப்பொழுதாவது நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். நீங்கள் ஒரு புதிய முயற்சியை தொடங்கும் பொழுது இது உங்களுக்கு சரியாக வராது, இதில் ஆபத்து இருக்கிறது, நீங்கள் இதை செய்ய முடியாது என்று சொல்லி உங்களுடைய நம்பிக்கையை குறைக்க முயன்றவர்கள் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். அதையெல்லாம் எப்படியாவது நீங்கள் தான் சரி கட்டி நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேண்டும். அந்த வார்த்தைகள் வெளியில் சாதாரணமாகவே தோன்றினாலும் மனதில் ஒரு சந்தேகத்தை நிச்சயமாகவே உருவாக்கி கொடுக்கலாம். ஆனால் தனுசு ராசி என்பர்களை, உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது மற்றவர்களின் கருத்துக்கள் மட்டும் கிடையாது, உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய நம்பிக்கையும் தான் என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஜோதிட நம்பிக்கைகளின்படி குரு பகவானின் அருள் அறிவையும் சரியான பாதையை தேர்வு செய்யக்கூடிய தெளிவையும் தரும் என்று இப்பொழுது கூறப்படுகிறது. இந்த காலத்தில் மற்றவர்களின் எதிர்மறை வார்த்தைகளை விடுத்து உங்களுடைய இலக்கில் கவனம் செலுத்துவது மிக முக்கியம். மற்றவர்களின் வாழ்க்கை எப்படியும் போகட்டும், நம்முடைய வாழ்க்கையை நம்ம உயர்த்தினால் மட்டுமே தான் அனைவரும் நம்மளை மதிப்பார்கள் என்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ள நீங்கள் இப்பொழுது கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தால் மட்டுமே இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமையும். அது அமைகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். பழைய தவறை மீண்டும் செய்வதை இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் நிறுத்த வேண்டும். வாழ்க்கை இரண்டாவது ஒரு சோதனைகளை இன்னும் சில நாட்களில் உங்களுக்குள்ள தேடி கொடுக்க போகிறது. கடந்த காலத்தில் நீங்கள் பண்ணின ஒரு முட்டாள்தனமான தவற்றை அல்லது தவறான ஒரு மனிதரை நம்பி ஏமாந்த சம்பவத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மறுபடியும் நினைவூட்ட போகுது. எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் எந்த செயலை செய்ய வேண்டும், எந்த செயலை செய்தால் அது நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை இப்பொழுது கலந்து ஆலோசித்து எந்த முடிவுகளையும் நீங்கள் எடுக்கலாம். அதே போல ஒரு சூழ்நிலைகளோ அல்லது அது போல ஏமாற்றக்கூடிய முகமூடி அணிந்த ஒரு மனிதர்களோ மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைய பார்த்து கொண்டும் இருப்பார்கள். காலங்களும் நேரங்களும் கிடைத்தால் அந்த மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையவே ஒரு சோதனைக்கு உள்ளாக்கி விடுவார்கள். வாழ்க்கை உங்களுக்கு இரண்டாவது அக்னி பரீட்சைகளையும் சோதனைகளையும் தரக்கூடிய நாட்கள் இதுவாகத்தான் இருக்கும். கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்களை மனசுல வைத்துக் கொண்டு அதே தவற்றை மறுபடியும் பண்ணிடாதீங்கன்னு பிரபஞ்சம் உங்களுக்கு இப்பொழுது கொடுக்கக்கூடிய ஒரு அலர்ட் மெசேஜ் இதுவாகவே இருக்கும். இந்த முறையாவது நீங்கள் புத்திசாலித்தனமா நீங்கள் தப்பிச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையை எப்படியாவது நீங்கள் தான் பார்க்க வேண்டும். இதனை மட்டும் சரியான முறையில் நீங்கள் கொஞ்சம் செய்து பாருங்கள். இது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் நல்லதாகவே நிச்சயமாக தேடி கொடுக்கும். தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய அந்த ஒரு தேதி முதல் தனுசு ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்க தொடங்க போகிறது. தனுசு ராசி என்பர்களை, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ஒத்துழைப்பு என்பது ஏற்பட்டு மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கையவே அழகான ஒரு நிலைமைக்கு தள்ள போகிறது. நீங்கள் நினைத்ததை விட அது இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு போய் நிறுத்தும். போராட்டத்தில் பிறந்தவர்களுக்கு வேறுபாடுகள் குறைய ஆரம்பிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதே மாதிரி நீங்கள் புதியதாக செய்யக்கூடிய பயணங்கள் நல்ல ஒரு அனுபவத்தையும் நல்ல பாடத்தையும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகிறது. தொழில் விஷயமாகவோ உத்தியோக விஷயமாகவோ அல்லது ஆன்மீக ரீதியாகவோ நீங்கள் மேற்கொள்ளவிருக்கும் புதிய பயணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான மாற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறது என்பதை இப்போதாவது நீங்கள் மனதிற்குள் வைத்துக் கொண்டு எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். எனவே தொழில் விஷயத்தில் நீங்கள் அதிகப்படியான கவலைகளை வைத்துக் கொள்ளாமல் எதை எப்படி செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்தால் அதில் போதுமான அளவுக்கு வெற்றிகள் கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர தொடங்க போகிறது. இந்த காலகட்டத்தை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்லதையும் நல்ல விதமான சில காலங்களையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும்.
இத்தனை நாட்களாக 4 சுவற்றுக்குள்ளேயே முடங்கி போயிருந்த உங்களுடைய மனதுக்கு இந்த பயணங்கள் ஒரு புதிய புத்துணர்ச்சிகளையும் உற்சாகத்தையும் தேடி கொடுக்கும். ஆனா இந்த ஒரு பயணத்தை நல்ல முறையில் கொண்டு போகுவது உங்களுடைய ஒரு கடமையாகத்தான் இருக்கும். நீங்கள் முடிந்த அளவுக்கு உங்களுடைய முழு முயற்சிகளையும் கடின உழைப்புகளையும் இந்த பயணத்தில் நீங்கள் போட்டு பாருங்கள். அதுவே உங்களுடைய எதிர்காலத்தில் நல்ல ஒரு மாற்றங்களை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். அந்த பயணத்தின் மூலமாக உங்களுக்கு சில முக்கியமான மனிதர்களின் அறிமுகங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அதன் மூலம் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு அருமையான ஒரு வழிகளும் பிறக்கலாம். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அனைத்தும் இனிமேல் உங்களுக்கு லாபகரமான ஒரு பயணங்களாக மட்டுமே அமையுமே தவிர நஷ்டங்கள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் உங்களுடைய பயணங்கள் தேடி கொடுக்காது. புதிய இடம், புதிய மனிதர்களின் சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய பார்வைகளையே உருவாக்கக்கூடிய காலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகிறது. இந்த பயணங்கள் தொழில் தொடர்பானதாக இருக்கலாம், வேலைவாய்ப்பு தொடர்பானதாகவும் இருக்கலாம், அல்லது மனதிற்கு அமைதி தரக்கூடிய ஒரு மாற்றமாக கூட இருக்கலாம். தனுசு ராசி என்பர்களுக்கு பயணங்கள், புதிய அனுபவங்கள், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது போன்றவை இயற்கையாகவே பிடித்தமானதாக இருக்கும் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. அதற்கான ஒரு நாட்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். இது பிறக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் ஒரு கேள்விகள் இருந்தால் அதனையும் இதில் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். காலங்களும் நேரங்களும் கிடைத்தால் அந்த மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையவே ஒரு சோதனைக்கு உள்ளாக்கி விடுவார்கள். வாழ்க்கை உங்களுக்கு இரண்டாவது அக்னி பரீட்சைகளையும் சோதனைகளையும் தரக்கூடிய நாட்கள் இதுவாகத்தான் இருக்கும். கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்களை மனசுல வைத்துக் கொண்டு அதை தவற்றை மறுபடியும் பண்ணிடாதீங்கன்னு பிரபஞ்சம் உங்களுக்கு இப்பொழுது கொடுக்கக்கூடிய ஒரு அலர்ட் மெசேஜ் இதுவாகவே இருக்கும். இந்த முறையாவது நீங்கள் புத்திசாலித்தனமா நீங்கள் தப்பிச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையை எப்படியாவது நீங்கள் தான் பார்க்க வேண்டும். இதனை மட்டும் சரியான முறையில் நீங்கள் கொஞ்சம் செய்து பாருங்கள். இது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் நல்லதாகவே நிச்சயமாக தேடி கொடுக்கும். தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தனுசு ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்க தொடங்க போகிறது. தனுசு ராசி என்பர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ஒத்துழைப்பு என்பது ஏற்பட்டு மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கையவே அழகான ஒரு நிலைமைக்கு தள்ள போகிறது. நீங்கள் நினைத்ததை விட அது இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு போய் நிறுத்தும். போராட்டத்தில் பிறந்தவர்களுக்கு வேறுபாடுகள் குறைய ஆரம்பிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதே மாதிரி நீங்கள் புதியதாக செய்யக்கூடிய பயணங்கள் நல்ல ஒரு அனுபவத்தையும் நல்ல பாடத்தையும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகிறது. தொழில் விஷயமாகவோ உத்தியோக விஷயமாகவோ அல்லது ஆன்மீக ரீதியாகவோ நீங்கள் மேற்கொள்ளவிருக்கும் புதிய பயணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான மாற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறது என்பதை இப்போதாவது நீங்கள் மனதிற்குள் வைத்துக் கொண்டு எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். எனவே தொழில் விஷயத்தில் நீங்கள் அதிகப்படியான கவலைகளை வைத்துக் கொள்ளாமல் எதை எப்படி செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்தால் அதில் போதுமான அளவுக்கு வெற்றிகள் கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர தொடங்க போகிறது. இந்த காலகட்டத்தை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்லதையும் நல்ல விதமான சில காலங்களையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இத்தனை நாட்களாக 4 சுவற்றுக்குள்ளேயே முடங்கி போயிருந்த உங்களுடைய மனதுக்கு இந்த பயணங்கள் ஒரு புதிய புத்துணர்ச்சிகளையும் உற்சாகத்தையும் தேடி கொடுக்கும். ஆனா இந்த ஒரு பயணத்தை நல்ல முறையில் கொண்டு போகுவது உங்களுடைய ஒரு கடமையாகத்தான் இருக்கும். நீங்கள் முடிந்த அளவுக்கு உங்களுடைய முழு முயற்சிகளையும் கடின உழைப்புகளையும் இந்த பயணத்தில் நீங்கள் போட்டு பாருங்கள். அதுவே உங்களுடைய எதிர்காலத்தில் நல்ல ஒரு மாற்றங்களை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். அந்த பயணத்தின் மூலமாக உங்களுக்கு சில முக்கியமான மனிதர்களின் அறிமுகங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அதன் மூலம் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு அருமையான ஒரு வழிகளும் பிறக்கலாம். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அனைத்தும் இனிமேல் உங்களுக்கு லாபகரமான ஒரு பயணங்களாக மட்டுமே அமையுமே தவிர நஷ்டங்கள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் உங்களுடைய பயணங்கள் தேடி கொடுக்காது.